ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாமும் சமைப்போம். என்னடா இன்றைக்கி ரெசிபி எதுவும் போடாமல் செடி கொடியெல்லாம் காமிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நாம் இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன செடின்னு தெரியுமா? கிராமத்தில் இருக்க சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் பல பேருக்கு இது என்ன செடின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இது மருதாணி செடி தாங்க. நமக்கு மருதாணியை பற்றி என்னெல்லாம் தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மருதாணி இலையை அரைச்சி கையில் வச்சுக்கிறது தான். அப்புறம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது. நாம் இன்றைக்கி மருதாணியோட மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருதாணி செடியில் இருக்க இலை, பூ, காயிலிருந்து எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம தலையில் இருக்க முடி பிரச்சனை, அதாவது பொடுகு, பேன், முடி கொட்டுதல், நரைமுடி, இது எல்லாத்துக்குமே மருதாணி இலை ரொம்ப நல்லதுங்க. நாம் மருதாணி இலையை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி பிரச்சனை ஒன்று கூட வராது. அத்தோட மருதாணி இலையை தலையில் பூசும்போது தலை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. சூடு காரணமாக வர பிரச்சனைலாம் ஒன்றும் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவலிக்கு கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தலைவலி ஏற்படும் போது மருதாணி இலையை அரைச்சி நெத்தியில் பூசிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் அது பறந்து ஓடி போயிடுங்க. அடுத்து நம்ம தோலில், அதாவது ஸ்கின்ல ஏற்படுற தீக்காயத்துக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. தீக்காயத்து மேலே இந்த இலையை அரைச்சி பூசிட்டு வந்தீங்கன்னா காயத்தில் ஏற்படுற தழும்பும் குறையும், அதனால் வர வலியும் குறையுங்க. மருதாணி செடி துளசி செடி மாதிரியே தாங்க. மருதாணி செடியில் மகாலட்சுமி குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செடியில் இருக்க பூ ரொம்பவே விசேஷமானது. அந்த பூவை பிள்ளையாருக்கு வச்சு வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வரும்னு சொல்லுவாங்க. மருதாணியோட பூவை பறித்து தலைக்கு கீழே வச்சு தூங்குனீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. மருதாணி ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டும் கூடங்க, அதாவது கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க. நம்ம கையில் காலில் மருதாணி அரைச்சி வைக்கும்போது நகத்தில் ஏற்படுற நகை சுற்றி, நகம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. மருதாணி இலையை தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் குறையும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்னு சொல்கிற இரத்த அழுத்தமும் கரெக்டான அளவில் இருக்கும். மருதாணி விதையிலேருந்து எடுக்கிற மருதாணி எண்ணெயை நம்ம தலையில் இல்லைன்னா உடலில் தேய்ச்சிங்கன்னா உடலில் ஏற்படுற எரிச்சல்லாம் இருக்காதுங்க. மருதாணிக்கும் ராமாயணத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, சீதையை சிறைப்பிடிச்ச இடத்துக்கு பேர் அசோகவனம்னு சொல்கிறோம். அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? மருதாணி செடிக்கு அசோக மரம்னு இன்னொரு பேரும் இருக்குது. சீதையை சிறை வச்ச இடத்துல மருதாணி செடிங்க தான் நிறைஞ்சு இருக்குமா. அதனால தான் அதுக்கு அசோகவனம்னு பேர் வந்துச்சான். சீதை சிறைப்பட்டு இருந்த காலத்தில் மருதாணி இலைங்க தான் கிளையை அசைச்சு ஆறுதல் சொல்லிச்சான். அதனால் சீதை மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்தாங்களாம். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ, அதாவது உன்னை யார் கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு ஒரு வரம் கொடுத்தாங்க. அதனால தான் இன்னமும் நார்த் இண்டியன்ஸ்லாம் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன்னு வைக்கிறாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷனில் மருதாணி வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே நன்மைகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு ஐதீகங்க. நேச்சர் இட் செல்ஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபிசிஷியன். இது ஹிப்போக்ரட்ஸ் சொன்னதுங்க. இயற்கையே நமக்கு சிறந்த மருந்து தான். முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் மருதாணி செடியை வச்சு அதோட பயனை பெறுங்க. உங்களுக்கு இந்த செடியை பற்றி வேறு ஏதும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.